எத்தனை சொன்னாலும் புத்தி வராது. ஏ அண்ணே, நான் துணி காய போடலாம் பார்க்குறேன், வெளியில் யாரோ துணியை காய போட்டுருக்காங்க, 2 நாள் அப்படியே கிடக்கு. சொல்லி எடுக்க சொல்லு. தம்பி நீ வாங்க, நானும் பார்க்குறேன், உன்னோட பொறுமையாக சொல்கிறேன், கோவம்லாம் இல்லை. இந்த பெட்டு வந்துக்கிட்டு போறியே, ஆஃபீஸுக்கு போறியே வாரியே, இந்த வந்துக்கிட்டு இதை மடிச்சு போட மாட்டீங்களா உங்க இதை? அப்படியே கிடக்கு பாருங்கள், நீங்களே பாருங்க, அசிங்கமாக இல்லை? சரிங்க சரி மடிச்சிடலாம். சரி அதை விடுங்க, ட்ரெஸ் எப்போ காய போட்டியே? 2 நாள் தானே இருக்கும். ஏங்க 2 நாளாக ட்ரெஸ்ஸை காய போடுறீங்களா? அடுத்தவன் காய போகிறது இல்லையா அந்த இடத்துல? தம்பி நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன், உங்களை சொல்லி என்னால் மாற முடியலை. இஷ்டம்னா எடுங்க தம்பி, இல்லைன்னா காலி வந்துட்டு போயிருங்க தம்பி. எடுத்துறேன், இப்போ எடுத்துறேன். அண்ணா எங்கேண்ணா போகிறீங்க? இல்லை தம்பி, கீழே போகிறேன். இருங்கண்ணா நான் வரேன். தூக்குறீங்களா? சரி நான் பேக் எடுத்துகிட்டு போகிறேன். தம்பி இந்த வீட்டில் ஒரு ஆள் இருந்தாப்ல, பேக் இல்லை, அவரோட லக்கேஜ் இல்லை, எங்கே ஆளை காணோம், எங்கே போயிட்டாரு? அண்ணா அவரானே பெட்டி கட்டிலாம் எடுத்துட்டு எங்கே கிளம்பிட்டு இருந்தாரு. ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டாரு நினைக்கிறேண்ணே. ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டானா? தம்பி ஒருத்தன் ரூமு காலி பண்ணி போயிட்டானா சொல்கிறது இல்லையா? 3 மாதம் வாடகை கொடுக்கல தம்பி அவன். என்னென்ன சொல்றியா? ரூம் வாடகை கொடுக்கலையா? இது தெரியாமல் நான் தானே அவரை டாக்ஸியில் ஏற்றிட்டு வந்தேன். செத்துட்டானா? நல்ல காரியம் பண்ண, வெரி குட்.